ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி கேரியாஸ்மி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி அழகான பேப்பர் ஃப்ளார்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதை நம்ம நிறையா கலர்ஸில் ஷேப்ஸில் பண்ணலாம். அண்ட் அதை நான் எப்படி செய்கிறதுன்றதையும் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு தேவையான பொருட்கள் க்ரீன் கலரில் ஒரு ஷீட் 23x19 சென்டிமீட்டர் அண்ட் ரெட் கலரில் நான் ஷீட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். இது 23x18 சென்டிமீட்டர். அப்புறம் ஃபெவிகால், அதாவது கம். அப்புறமா கீழே ஸ்டெம் டேப், அப்புறம் சிசர் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக். இப்போது இந்த க்ரீன் ஷீட் நான் சொன்ன மாதிரி 23x19 சென்டிமீட்டர். இதை இந்த எண்டில் இந்த ஸ்டிக்கை வச்சு ரோல் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி கீழே ஸ்டெம் வைக்கிறதுக்காகன்றதுனால நம்ம கொஞ்சம் நல்லா தின்னாகவே ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி ரோல் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கான ஸ்டிக்கை எடுத்திருக்கேன். அண்ட் இப்படி ரோல் பண்ணும்போது அதை திருப்பி அன்ரோல் பண்ணி ரோல் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல லென்த்தியாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் டேரெக்டாக ரோல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். அண்ட் இது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு டிப். இப்போ நான் அன்ரோல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்ரோல் பண்ணிட்டு திருப்பி நான் ரோல் பண்ணுவேன். அண்ட் அன்ரோல் பண்ணும்போது கீழே இந்த ஷீட்டை நீங்கள் புல் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு லென்த்தியாக கிடைக்கும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் இருந்ததோட நம்மளுக்கு ரொம்பவே நல்ல லென்த் இருக்குது. அண்ட் இது ஆக்சுவலி ஃபேட் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மெயினாக பார்க்கணும். இப்போது இதோட எண்டு, அதாவது ரோல் பண்ணி முடியும் போது அந்த எண்டு வரும்ல, அந்த எண்டில் கொஞ்சோண்டு கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிக் பண்ணிவிட்டும் ஒன் டைம் அன்ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் அன்ரோல் பண்ணி திருப்பி ரோல் பண்ணிடுங்க. அண்ட் எண்டு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதனால நம்ம அதையுமே நீட்டாக அந்த எக்ஸஸை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த ரெட் கலர் பேப்பர், அதாவது 23x18 சென்டிமீட்டர், அதை நம்ம 23x19 எடுத்துருக்கிறதுனால இது 23x18 எடுத்திருக்கோம். அதாவது 1 சென்டிமீட்டர் கம்மி. அண்ட் இப்போது இந்த பேப்பரை டபுளாக அதாவது ஈக்குவலாக ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் கொஞ்சம் மெல்லிஸாக கோடு போட போகிறோம். அதாவது லாங்கான கோடு. இப்போது அதை கீழே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கோடு போட்ட இடத்துல இல்லாமல் கீழே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே லைக் வைடாக இருக்கும். அண்ட் ஃப்ளார் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் கோடு போட்டிருந்தேன்ல, கோடு போட்டதுக்கு நேராக கீழே அண்ட் அந்த பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அண்ட் அது உங்களுக்கு ஃப்ளஃபினஸ் இருக்காது. இப்போது இதை அப்படியே ரிவர்ஸில் வச்சுட்டு அந்த நம்ம கோடு போட்ட சைடில் கொஞ்சம் கம் வச்சுக்கணும். அண்ட் கம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். ஆனால் தான் கம் போடும்போது ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ரொம்ப போட்டுறாதீங்க. பின் சைட் பேப்பர்லாம் ஸ்டிக் ஆகி அது ஒரு மாதிரி ஆகிடும். அண்ட் உங்களுக்கு ஃப்ளஃபினஸ் அவ்வளோவா கிடைக்காது. அதனால் நான் லைட்டாக தான் போடுறேன். இப்போ நான் இந்த ரிவர்ஸ் பண்ண சைடில் இந்த மாதிரி நீட்டாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீட்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சின்னா உங்களுக்கு பூ அவ்வளோவா ஃப்ளஃபியாக இருக்காது. அதாவது இந்த ஃப்ளார் ஃப்ளஃபினஸ் கிடைக்காது. ஸோ நானே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே, நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதாவது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறது. அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே இது லாங்காக வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அப்படி
டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பெருசாக கட் பண்ணிடாதீங்க. அப்படி கட் பண்ணால் உங்களோட பெட்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. இப்போது நம்ம வச்சுருக்கோம்ல அந்த க்ரீன் கலர் ஸ்டிக், அதில் நம்ம வச்சுருக்க ஸ்டெம் டேப்பை ஸ்டிக் பண்ண போகிறோம். அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏற்கனவே வந்து கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கம் அப்ளை பண்ணணுன்றது தேவையில்லை. அதாவது டாப்பில் அண்ட் டவுனில் எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து நான் கம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க அந்த ரெட் கலர் பேப்பரை வந்து அதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த டாப்பில் வந்து நான் லைட்டாக கம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து நான் அந்த ஷீட்டை வந்து ரோல் பண்ண போகிறேன். இது எப்படி 2 விதமாக ரோல் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்து இந்த மாதிரி லாங்காக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் செகண்ட் டைப் என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு நான் அன்ரோல் பண்ணிக்கிறேன். அன்ரோல் பண்ணோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து கீழே வரைக்கும் நம்ம இழுத்துட்டு போகாமல் அண்ட் டாப்பில் அந்த ஒரே இடத்துலையே வந்து ரோல் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி இருக்கும் அண்ட் அது வந்து ப்ரிட்டியாகவும் இருக்கும். அண்ட் இந்த இதை முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இதை வச்சு கிஃப்ட் பண்ணுறது, அதாவது பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி எப்படி கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் அதை வந்து இந்த ஃப்ளார் பண்ணி முடித்தோடனே பார்க்கலாம். ஸோ வந்து இது முடிஞ்சோடனே வீடியோவை எக்ஸிட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து இந்த டைப்பில் தான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நான் ஒரு குட்டியான கோம்பு எடுத்திருக்கேன். இந்த கோம்பை வச்சு நம்ம கீழேனா அங்கங்கே கசங்கி இருக்கிற அந்த பெட்டல்ஸோ ஆர் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லைனா கூட அது ஃப்ளஃபியாகி ஃப்ளார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த டெப்பு நீங்கள் குட்டி கோம்பு இல்லைனா கூட ஒரு சின்ன டூத் பிக்கோ ஸ்டிக்கை வச்சு பண்ணுங்கள். பட் அதோட இது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளார் கிடச்சிருச்சு. அண்ட் இதை வந்து எப்படி கிஃப்ட் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து 4 சென்டிமீட்டர் இல்லைனா 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். நான் 6 சென்டிமீட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸில் எல்லோ கலர் வச்சுருக்கேன். அண்ட் ரிப்பன், அப்புறம் எசென்ஷியல் ஆயில், அதாவது ஃப்ராக்னன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதில் இப்போ நான் வந்து லெமன் கிராஸ் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அண்ட் டபுள் சைட் டேப் 1 ஸ்கொயர். அப்புறம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரை ஃப்ளார்ஸ், ஆனால் நான் எடுத்திருக்கிறது வந்து ரியல் ட்ரைட் ஃப்ளார்ஸ். இப்போது இந்த 6 சென்டிமீட்டர் க்ரீன் கலர் ஷீட்டில் வந்து நான் அந்த கார்னரில் கொஞ்சம் கம் போட்டு அந்த ஸ்டெம்மில் வந்து ரோல் பண்ண. உங்களுக்கு நான் கீழே போட்ட அந்த ஸ்டெம் பேப்பர், அதாவது க்ரீன் கலரில் ஒரு டேப் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்கி நோட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணி அந்த மிடில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது அதில் நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு மெசேஜ் எழுதியிருக்கேன். இது வந்து எதாவது பர்த்டே பார்ட்டிஸ்க்கு போகும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளார் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு, நிறைய செஞ்சு வச்சுட்டு உங்களால் இந்த லாக்டவுன் குவாரண்டைனில் வந்து கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது. அதனால இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி கிஃப்டாக கொடுக்கலாம். அண்ட் இதை வந்து ரெட் கலர் ஷீட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, நார்மலான ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, A4 சைஸ் பேப்பர், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும். அண்ட் கீழே ஸ்டெம் கூட நீங்கள் ஒயிட்டாகவே கொடுக்கலாம். ஒயிட் கலர் பேப்பர் வச்சு ஸ்டெம்மும் ஒயிட் கலர் பேப்பரை வச்சு மேலே அந்த ஃப்ளார் பெட்டல்ஸும் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஸ்கொயர் செலோ டேப் வந்து, அதாவது இது டபுள் சைட் டேப். ஸோ இதை வந்து அந்த ரிப்பன் பின்னாடி ஒட்டி அதில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த எண்டில் வந்து நம்ம கம் போட போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த எண்டில் வந்து இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி அதுக்கு மேலே ரிப்பன் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒயிட் பேப்பரில் யூஸ் பண்ணாலும் இதே மெஷர்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு கிஃப்ட் வேணுன்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா லாக்டவுனில் நான் சொன்ன மாதிரி கலர் ஷீட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கலனா ஒயிட் பேப்பரில் எல்லார்கிட்டையுமே இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் அந்த லெமன் கிராஸோட எசன்ஸ் எடுத்திருக்கேன்.
அண்ட் நான் வரப்போகிற வீடியோவில் லெமன் கிராஸை வச்சு எப்படி டீ அதாவது ஃப்ரெஷ் லெமன் கிராஸ் லீவ்ஸை வச்சு எப்படி டீ போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது அந்த லெமன் கிராஸ் எசன்ஸை அந்த மூடியில் ஊற்றிட்டு நம்ம பட்ஸை வச்சு டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து தடவிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ராக்னன்சிங்காக இருக்கும். அண்ட் இது என்னோடய ஓன் டிப், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து தடவியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு அரோமேட்டிக்காக அண்ட் ஃப்ராக்னன்ஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட லாவெண்டர், யூக்கலிப்டஸ் அண்ட் வாட் எவர் ஆயில் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேல் டாப்பில் வந்து ஒரு பீடு மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நான் பீடு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு காட்டன் பாலை வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீடு மாதிரி செஞ்சு மேலே வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஃப்ராக்னன்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தடவ முடியலனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த எசன்ஸை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஆனால் இது வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளவரை. இதை நான் காய வச்சு மேலே ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரிப்பன் உங்களால் வைக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளாஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அழகான ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸும் சொல்கிறேன். அண்ட் கிளிட்டர் இருக்குல்ல, கிளிட்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெட்டல்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரஷ்ஷில் வந்து கம் தொட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கிளிட்டர் போட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ஃப்ளவரை க்ளோ பண்ணி ரொம்ப அழகாக காமிக்கும். இப்போது நான் ஒரு கோல்டன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் கூட நீங்கள் அதை ஃப்ரண்ட்டில் வச்சு செலோடேப் பண்ணிவிட்டு பேக் சைடில் நீங்கள் வந்து ஒரு லைக் மெசேஜ் ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதாவது சிம்பிளாக உங்களால் பண்ண முடியும். பேக் சைடு ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் ஹாப்பி பர்த்டே மெசேஜ் எழுதி ஸோ நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதையும் நம்மளோட ஃப்ளவர் வேஸில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது கீழே வச்சுருக்க அந்த ஃப்ளவர் வேஸும் நான் வீட்டில் பண்ணது தான். அண்ட் அது எப்படி பண்ணேன்னா, ஹனி வாங்குகிற பாட்டில்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் எந்த யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டில்ஸில் ஸ்பாஞ்ச் வச்சு பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி ரோப்பு வச்சு நாட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பாக இன்னும் அடுத்து வர வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் அடுத்து போட போகிற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end.